மக்களே, வெல்கம் டு ரிது டைரிஸ். 8 மந்த்ஸுக்கு மேலே உங்கள் பேபிஸோட வெயிட் கெயினில் ஏதாவது இஷ்யூ இருக்கா? இன்றைக்கி நான் மக்கானாவில் 3 டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த 3 ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிபி மக்கானா ஓட்ஸ் பொரிச். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மக்கானா, டேட்ஸ், ஓட்ஸ், முந்திரி. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறம் மக்கானா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்ஸில் சீட்ஸ் எடுத்துகிட்டு டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறம் வாட்ரு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ண வாட்டரை இதில் ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமேட்டு மிக்சியில் போட்டு அடித்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பொரிச்சை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வாட்ரு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்லே வச்சு பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு தேவையான கன்சிஸ்டன்சியில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான மக்கானா ஓட்ஸ் பொரிச் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களோட ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செகண்ட் ரெசிபி மக்கானா சப்பாத்தி பொரிச். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சப்பாத்தி, முந்திரி, மக்கானா, டேட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் டேட்ஸில் இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் ரெண்டுலேயுமே ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க 5 to 10 மினிட்ஸு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் மக்கானாவை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மக்கானாவை சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிரும். ஸோ சிம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள், நல்லா உடையுது. அடுத்து சப்பாத்தி எடுத்திருக்கேன். சப்பாத்தியை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கையிலேயே பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் சப்பாத்தி கீ வச்சு சுட்டு எடுத்திருக்கேன். நீங்களும் கீ வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ கீ ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீலேயே சுட்டு எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஆயில் அவாய்ட் பண்ணிக்கோங்க பேபிஸ்க்கு. கீனா ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மக்கானா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மக்கானாவை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதோட நம்ம பிச்சு போட்டு வச்சுருந்த சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். அடுத்து ஊற வச்சுருந்த டேட்ஸை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வர போகிறேன். அது கூடயே எடுத்து வச்சுருந்த முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம மக்கானாவையும் சப்பாத்தியும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தது கீயில் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்மெல் வரும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போதே நல்லா ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் டேட்ஸையும் முந்திரியையும் அரைச்சி வச்சுருந்ததையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வாட்ரு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் கட்டியாக ஆகிடும். கொஞ்சம் அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கட்டி ஃபார்ம் ஆகாத மாதிரி சிம்லேயே வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுலேயும் ஸ்வீட்னஸ் ஆட் ஆகிருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவும் கண்டிப்பாக ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Shine, lady, my world, my star, my light. Her smile turns my wrong.
தேர்ட் ரெசிபி மக்கானா வெஜ் பொரிச். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா ரைஸை கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ரைஸை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 an hour ரைஸை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கப்பில் 1 ஸ்பூன் ஆஃப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதையும் ஒரு 1/2 an hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரைஸ், முந்திரி, துவரம்பருப்பு, கேரட், மக்கானா, மஞ்சத்தூள், சீரகத்தூள், குழம்பு மிளகாத்தூள். அடுத்து ஒரு கடாயில் மக்கானாவை ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து நல்லா உடச்சி காட்டுறேன். நல்லா பாருங்கள், உடையுது. இப்போ அதை அடுத்து ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதை நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பவுட்ராக பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி. வாங்க நம்ம ரெசிபிக்கு போகலாம். அடுத்து ஒரு குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்ச கேரட்டை ஆட் பண்ணி நல்லா அந்த கீயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஊற வச்சுருந்த பருப்பையும் அந்த கேரட்டோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா, சீரகத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த மக்கானா தூளையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுக்கோங்க. விசில் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 10 to 15 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ எல்லாமே நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ நான் கையிலேயே மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்க போகிறேன். இப்போ மேஷர் வச்சு மசிக்கிறத நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ நல்லா மசிஞ்சிடும். நம்ம குக்கர்லேயே நல்லா குழைய வச்சு எடுத்துட்டோன்னா கையில் மசிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளோட மக்கானா வெஜ் கிச்சடி ரெடி. ஹெல்த்தியான மக்கானா வெஜ் கிச்சடி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.